சித்த வேதம் 35ஆம் நாள் தொடக்கம். ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 35ஆம் நாள் தொடக்கம். ஆனால் சிவன் தாமச குணமாகும் என்றும் விஷ்ணு சாத்வீக குணமாகும் என்றும் பிரம்மா ராஜச குணமாகும் என்றும் நீங்கள் இப்பொழுது சொல்லுகிறீர். அந்தப்படி ஒரு காலம் வருவதற்கிடமில்லை. அதேனென்றால் பிரம்மா சிருஷ்டி கர்த்தாவல்ல. பிரம்மா என்பது அகங்காரமாகும். அந்த அகங்காரமாகிய பிரம்மா மனத்திலிருந்தாகும் உண்டானது. அந்த மனதாகும் விஷ்ணு. அது எப்படி என்றால் விஷ்ணுவினுடைய நாபியிலிருந்தாகும் பிரம்மா உண்டானது என்று சொல்லுகிறது. அப்பொழுது விஷ்ணு இல்லை என்றால் பிரம்மன் இல்லை, சிருஷ்டியும் இல்லை. நீர் பிரம்மாவாகும் சிருஷ்டித்தது என்று சொல்லுகிறீர். சிருஷ்டி கர்த்தாவாயிருக்கிற பிரம்மா விஷ்ணுவிலிருந்து உண்டானது என்றும் அந்த பிரம்மாவாகும் சிருஷ்டித்தது என்றும் வந்தால் அந்த பிரம்மனை சிருஷ்டித்தது விஷ்ணுவாகும். அதனால் விஷ்ணு இல்லை என்றால் பிரம்மாவும் சிருஷ்டியும் இல்லை. அதெல்லாமல் பிரம்மாவுக்கு அண்டஜன் என்கிற பெயரும் உண்டு. அண்டஜன் என்றால் முட்டையிலிருந்து ஜனித்தவன் என்று பொருள்படும். அந்த முட்டை எதுவென்றால் இக்காணப்பட்ட உலகமாகும். இந்த உலகம் என்று சொல்லுகின்றது நம்மிலிருந்து ஒரு முட்டையினுடைய வடிவமாய் பிரதிபிம்பித்திருக்கின்றதாகும். அதற்கு உதாரணம், பூமியில் எங்கிருந்து பார்த்தாலும் நாம் காணுகின்ற ஆகாசம் நாலா பக்கத்திலும் பூமியோடு தொட்டிருப்பது போலவும் உருண்டையாய் முட்டையினுடைய வடிவத்திலும் காணப்படுகிறது. அதனுடைய உற்பத்தி தன்னுடைய மனத்திலிருந்தாகும். அது எவ்விதம் என்றால் மனமாகும் சக்தி, அதாகும் விஷ்ணு. அப்பொழுது சக்தியாய் மனமாய் இருக்கிற விஷ்ணு சுக்கிலமாகும். அந்த சுக்கிலம் நம்முடைய சிரசாய் இருக்கின்ற ஆகாசத்தில் தரித்திருக்கின்றதாகும். அந்த ஆகாசத்தில் தரிக்கப்பட்டிருக்கிற சுக்கிலமாகும் விஷ்ணு. அந்த விஷ்ணுவாய் இருக்கிற சுக்கிலம் நம்மிலிருந்து வேறுபடாமல் நம்மிலேயே ஒரு முட்டையினுடைய வடிவத்தில் நீர்க்குமிழியை போல் வெளியில் தள்ளி இருக்கிறது. அதையும் தாங்கிக் கொண்டாகும் நாம் இருக்கிறோம். அது எப்படி என்றால் 4ஆம் அத்தியாயத்தில் சொன்ன காட்டாமணக்கின் பாலில் ஓர் ஈர்க்கெடுத்து வட்டமாக தோய்த்து ஊதி பிடித்தால் அது அதிலிருந்து விட்டு போகாமல் போரையாய் முட்டை வடிவாய் வெளியில் தள்ளி நிற்கிறது. கொஞ்ச நேரம் கொண்டு உடைந்து போகவும் செய்யும். இதே பிரகாரம் தான் ஜீவன் மனதாகிய சுக்கிலத்தை தள்ளிக்கொண்டு தன்னிலிருந்து வெளியில் வருகின்றது. அந்த மனதாகிய சுக்கிலம் தன்னிலிருந்து விட்டு போகாமல் முட்டையின் வடிவத்தில் போரையாய் வெளியில் தள்ளி உப்பி நிற்கின்றது. இதற்காகவும் பிரம்மாண்டம் என்று உலகத்தில் சொல்லுகிறது. ஆனால் அது சரியல்ல. நம்மிலிருந்து வெளிக்கு தள்ளி காணுகிற இந்த உலகம் பிண்டாண்டமாகும், பிரம்மாண்டம் அல்ல. பிரம்மாண்டம் என்று சொல்லுவது பிரம்மஸ்வரூபமாகிய சுக்கிலம் இருக்கின்ற சிரசுக்கே ஆகும். அச்சிரசிலிருந்து மேல் சொன்ன உலகத்தை ஜீவ சக்தியாய் பரமாத்மாவாய் இருக்கின்ற வாயு பிரகிருதியாய், அதாவது இயற்கையாய் இருக்கிற மாயா சொரூபமாய் வெளியில் தள்ளிக்கொண்டு வந்ததாகவும் காணுகிற உலகம். அதனால் இப்பொழுது உலகம் என்று சொல்லி வருகின்ற இக்காணுகின்ற உலகு பிண்டாண்டமாகும். இப்பிண்டாண்டமாய் இருக்கிற உலகம் பிரம்மாண்டத்திலிருந்து முட்டை வடிவமாய் உற்பத்தியான பொழுது நான் என்கிற அகங்காரம் உண்டாயிற்று. இதனால்தான் பிரம்மாவிற்கு
அண்டஜன் என்கிற பெயர் உண்டானது. அந்த அகங்காரத்திற்காகும் பிரம்மாவென்று பெயர். இந்த பிரகாரமாகும் பிரம்மாவனுடைய உற்பத்தி. சுவாமி, பிரம்மாவனுடைய உற்பத்தி மேற்சொல்லிய பிரகாரமாகும் என்று பூரண நம்பிக்கையானது. ஆனால் சாமி சொல்வதை கேட்கும் பொழுது அவனவன் தானேயாகும் பிரம்மாவென்று வெளியாகிறது. ஆனால் வேத சாஸ்திராதிகளில் பிரம்மாவிற்கு 4 முகம் உண்டென்றும் அப்பிரகாரம் 4 முகங்களோடு கூடிய பிரம்மாவே சிருஷ்டிக்கிறதென்றும் காணப்படுகிறது. இவ்விதமாகும் உலகத்தில் கருதி சொல்லி வருகிறது. இதனுடைய பொருள் என்னவென்று விவரமாக சொல்லித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அது சரி, ஆனால் முகம் என்பது என்னவென்று கருதிருக்கிறீர்? முகம் என்பது இக்காணுகிற சிரசில் காது, கண், மூக்கு, வாய் இதுகள் அடங்கி இருக்கிற பாகத்திற்காகும். இந்த முகம் இல்லாவிட்டால் யாதொரு அறிவும் உண்டாகுமா? இல்லை. ஆனால் முகம் என்பது என்னவென்றாகும் நாம் அறிய வேண்டியது? அறிவாகும் என்று. ஆனால் நீ சொல்லுகிற பாகம் முகம் என்றால் ஒரு பிணத்திற்கு இந்த முகம் இல்லையா? உண்டு. அதற்கேதாகிலும் அறிவு உண்டோ? இல்லை. அதென்ன காரணம்? அதில் ஜீவன் இல்லாதது கொண்டு. அப்பொழுது ஜீவன் இல்லை என்றால் அறிவு இருக்குமா? இருக்காது. அப்பொழுது அறிவென்பது என்னவாகும்? ஜீவனாகும். அப்பொழுது அறிவாகி முகமாயிருக்கின்ற வஸ்து ஜீவனாகிறது. அந்த ஜீவனாய் இருக்கிற ஜீவனில் இருந்தாகும் உலகம் உண்டானது. அது எப்படி என்றால் ஒரு வித்தினுடைய எந்த பாகத்திலிருந்தாகும் முளை உண்டாகின்றது? அதனுடைய முகத்தில் இருந்து. அப்பொழுது அதனுடைய உற்பத்தி எங்கிருந்து? முகத்தில் இருந்து. ஒரு வஸ்து இல்லை என்றால் முகம் இருக்குமா? இருக்காது. அந்த வஸ்துவாய் இருக்கிற வித்திற்கு முதலில் உண்டாகிறது எந்த பாகம்? அதனுடைய முகம். ஆனால் முதலில் உண்டாகின்றது முகம். அந்த முகத்தில் இருந்தாகும் எல்லாம் உண்டாகின்றது. அதல்லாமல் அந்த முகம் வித்தினுடைய மேல்பாகமோ அல்லது கீழ்பாகமோ? மேல்பாகம். ஆனால் முகம் என்று சொல்லுகிறது அறிவாகியும் மேல்பாகமாயும் முதலில் உண்டாகின்றதாயும் உற்பத்தி ஸ்தானமாயும் இருக்கின்றதாகும். அப்பிரகாரமுள்ள வஸ்து நமக்கு உலகமாகின்றது. உலகம் இல்லை என்றால் நமக்கு இப்பிரகாரம் ஏதேனும் உண்டாகுமா? இல்லை. ஒரு பிணத்திற்கு உலகம் உண்டோ? இல்லை. காரணம் என்ன? ஜீவன் இல்லாததினால். ஜீவன் இல்லை என்றால் உலகம் உண்டோ? இல்லை. அப்பொழுது உலகம் எங்கிருந்து உண்டாகின்றது? ஜீவனில் இருந்து. அப்பொழுது ஜீவன் உலகத்திற்கு என்னவாயிற்று? உலகத்திற்கு முகமாகின்றது. அதுகொண்டு முகம் என்பது ஜீவனாகிறது. அதாகும் அறிவு. அப்பொழுது ஜீவனாய் அறிவாய் இருக்கிற முகம் 4 அறிவுகளாய் இருக்கிற முகங்களாகின்றன. அவைகள் எவை என்றால் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இ4 முகங்களும் இல்லாவிட்டால் சிருஷ்டி உண்டாகிறதில்லை. அந்4 முகங்களோடு கூடியாகும் அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா சிருஷ்டித்து வருகிறது. அதனால் நான் என்கிற நிலைமை இல்லாவிட்டால் நமக்கு ஏதாகிலும் உண்டாவதற்கு முடியுமோ? முடியாது. ஆனால் உண்டாக்குவது யார்? நான் தான். நீர் ஏதாகிலும் உண்டாக்கினால் யார் உண்டாக்கியது என்று சொல்லுகிறது? நான் உண்டாக்கியது என்று சொல்லுகிறது. அதல்லாமல் உமக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனை வேறு ஒருவன் பிடித்தடித்தால் அப்பொழுது உமக்கு கோபம் உண்டாகி நீர் அவனோடு யார் உண்டாக்கிய மகனை அடித்தீர் என்று கேட்பீர். நான் உண்டாக்கிய மகனை நீங்கள் தானோ அடிக்கிறதற்கு என்று கேட்பேன். அந்த சமயத்தில் அவரோடு பிரம்மா உண்டாக்கிய மகனையா நீர் அடித்தது என்று கேட்பீரா? இல்லை. அப்பொழுது யாராகவும் உண்டாக்கியது?
நானே. அதுகொண்டு பிரம்மாவிற்கு 4 முகங்கள் உண்டு என்று சொல்லுகிறது. மேற் சொல்லப்பட்ட மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்திலாகும் இம்4ம் கூடாமல் யாதொன்றும் உண்டாக்குவதற்கு முடியாது. நன்று. நாளைக்கு தொடருவோமா?